5 வருஷமா திமுக அதிமுக மாறி மாறி ஒரு கவுன்சிலர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல இல்லாம ஒரு கவுன்சிலர் கூட இருக்கிறது கிடையாது. இதெல்லாம் யாரோட காசு? மக்களோட காசு, நம்மளோட காசு. நமக்கு வர வேண்டிய திட்டங்கள்ல ஊழல் பண்ணி கீழ் மட்டத்துல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் இவ்வளோ வசதி வாய்ப்பா இருக்காங்க. ஆனா அவருக்கு 10,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கே 10,000 ரூபாய் இருக்கு, அவருக்கு 10,000 கூட இல்லை. அதனால அவர் கொஞ்ச நாள் போயிட்டு அவங்க குடும்பத்துக்காக ஏர்ன் பண்ணிட்டோம். அதனால அவரை வீட்டுக்கு அமுச்சு விட்டுடலாம். 10,000 ரூபாய்ன்றத ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவருக்கு, அவங்க பையனுக்கு, அவங்க பேரனுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கிட்டோம். அதனால அவருக்கு வீட்டுக்கு அமுச்சிடலாம். மக்கள் சேவை அவருக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த கூத்தாடி சத்யராஜ், கூத்தாடி என்கிற பிரகாஷ்ராஜ், கூத்தாடியோட ஒய்ஃபு பிரேமலதா மேடம், இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே அமுச்சு விட்டுட்டு நம்ம தளபதி விஜய்க்கு ஓட்டு போட்டாதான் இதுக்கப்புறம் வர 3-4 தலைமுறைக்கு நம்மளோட இல்ல அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கெல்லாம் 200 ரூபாய் பேடிஎம் ஊப்பிக்கல். அதனால அவங்களெல்லாம் விட்டுடணும். அது கிட்னி திருடி மாட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த 200 ரூபாய் வச்சாலும் ஏதாவது கேஸ் நடத்துறதுக்காக காசுக்காக பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள விட்டுடலாம். டிவிக்கு ஓட்டு பண்ணுங்க. ஓட்டு போட்டா மட்டும்தான் மே 4ஆம் தேதி நம்ம தங்க தளபதி சிஎம்மா வருவாரு. தமிழ்நாடே நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். 26ல யார் முதல்ல வரணும்னு நினைக்கிறீங்க? 26ல கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்ககிட்ட இருக்க கொள்கையும், எங்ககிட்ட இருக்க கோட்பாடோ, எங்ககிட்ட இருக்க அரசியலும், எங்ககிட்ட இருக்க கருத்தும், எங்களுக்கு நீண்ட சிந்தனைகளும் வேறு எந்த கட்சிகிட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னமும் 2026 வந்துடுச்சு. விடுதலை பெற்று 78 ஆண்டு ஆயிடுச்சு. திமுக ஆரம்பித்து 77 ஆண்டு ஆயிடுச்சு. அதிமுக ஆரம்பித்து 53 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னமும் 1000 கொடுத்து, 1500 கொடுத்து, 2000 கொடுத்து, 2500 கொடுத்து, இன்னமும் ஆள் சேர்க்க முடியாமல் இலவசத்தை காமிச்சு, குக்கர் கொடுத்து, இட்லி குண்டாவை கொடுத்து, இதெல்லாம் இலவசம் காமிச்சு தான் ஓட்டு பெறணுன்ற நிலைமை இருக்குது. ஆனால் 1 ரூபா கூட கொடுக்காம, இந்த நிலையில் 1 ரூபா கூட கொடுக்காம இத்தனை லட்சம் மக்களை சேர்த்து கருத்தோடு, தமிழோடு, தமிழ் மேலே பற்றோடு, இனத்தோடு, மண் மீதும், மக்கள் மீதும், மொழி மீதும் பயங்கர பற்றோடு இந்த களத்தில் 2026 களத்தில் பயங்கரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆதரவும் நல்லா இருக்குது மக்கள்கிட்ட. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய்னால கண்டிப்பாக ஒரு போட்டி வராது. ஏன்னா முக்கால்வாசி கூட்டமாக அவங்களுக்கு ஓட்டு ஐடி கூட இருக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த கூட்டங்கிறது அவ்வளோதான், ரொம்ப குறுகிய கூட்டம். ஆனால் தமிழின கூட்டங்கிறது ஒரு பெருங்கூட்டம். ஏன்னா இது தமிழ்நாடு. தமிழினத்தில் தமிழர்கள் ரொம்ப அதிகம். அவங்க யோசிக்கிற பெறுறாங்க. போய் மக்களை சந்திக்கிறோம். மக்கள் பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் இந்த வாட்டி நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கும்னு கண்டிப்பாக. எதனால் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரே தலைவன் சீமான் தான். இப்போ ஆட்சியாளர்கள், எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை மூடுவேன்னு எந்த ஆட்சியாளர்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் தான் அந்த வருமானத்தில் தான் அவங்க ஆட்சியே நடத்துகிறாங்க. அதை வச்சு தான் அந்த இலவசம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால சீமான் அண்ணன் வந்தால் வேலையாக கையெழுத்து டாஸ்மாகை மூடுன்றது தான் கையெழுத்துன்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்புக்காக சீமான் மது ஒழிப்புக்காக மட்டும் இல்லை, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிலவளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் விஜய் எந்த அளவுக்கு போட்டியாக இருக்கும்? விஜய் போட்டியாக இருக்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா தமிழ் தேசியம் சார்ந்த புரிதல் இருக்க மக்கள் சீமான் அண்ணனுக்கு தான் கன்ஃபார்ம் ஓட்டு போடுவாங்க. புரிதலே இல்லாத ஒரு சில தற்குறிகள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதனால ஓட்டை சீமான் அண்ணனுக்கு இருக்க ஓட்டை பிரிக்க முடியாது விஜயால். ஓகே.